in the Bible which are very important. வேதத்திலே சில காரியங்கள் மிக முக்கியமானவைகள். Others are not so important. மற்றவைகள் அவ்வளவு முக்கியமானதல்ல. Turning away from sins, very important. பாவத்தை விட்டு திரும்புவது என்பது முக்கியமானது. To love your enemies, very important. உங்கள் சத்துருக்களை சிநேகிப்பது என்பது மிக முக்கியமானது. To be free from sexual sin, very important. பாலியல் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது முக்கியமானது. Anger, very important. கோபத்திலிருந்து விடுதலை பெறுவது மிக முக்கியமானது. To give up bitterness and complaining. கசப்பையும் குறை சொல்லுதலையும் விட்டு விடுவது முக்கியமானது. Give up hypocrisy and pride. மாய்மாலத்தையும் பெருமையும் விட்டு விடுவது. These are all very important. இவைகளெல்லாம் மிக முக்கியமானவைகள். Then there are things which are not so important. அவ்வளவு முக்கியமானவைகள் அல்லாத காரியங்கள் உண்டு. But we can't neglect them. ஆனால் அவைகளும் நாம் விட்டுவிட முடியாது. For example, unnecessary expenditure of money in things which are useless. பிரயோஜனமில்லாத காரியங்களிலே தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்வது. Or to display ourselves before others in some way. அல்லது ஏதோ ஒரு விதத்திலே நம்மை மக்களுக்கு முன்பாக காண்பிப்பது. So when a woman wears jewelry, the question she needs to ask is, what is the reason for it? ஆகவே ஒரு ஸ்திரீ நகை அணியும் பொழுது எதற்காக அணிகிறேன் என்று அந்த காரணத்தை கேட்க வேண்டும். So like one sister who was wearing jewelry once said like this. ஒரு சகோதரி நகை அணிந்திருந்தால் இப்படி அவர்கள் சொன்னார்கள். Doesn't it say God looks at the heart, man looks on the outside? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் என்று வேதம் சொல்லவில்லையா? I said right. சரி என்று சொன்னேன். We only see this jewelry. மக்கள் நகை மட்டும் தான் பார்க்கிறார்கள். We don't say anything. We don't criticize you for நாம் that. அதற்காக குறை சொல்லவில்லை. But God looks at your heart as to why you are wearing the jewelry. ஆனால் ஏன் அந்த நகை அணிகிறாய் என்கிற நோக்கத்தை ஆண்டவர் உள்ளத்திலே பார்க்கிறார். Can you give an answer to God that I am doing this to glorify Christ? நான் இவையெல்லாம் அணிவதனாலே கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்தும்படி அணிகிறேன் என்று சொல்ல முடியுமா? Or is the reason I want to show people? அல்லது மக்களை நான் என்னை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? Let me ask you. நான் கேட்கட்டும். If everybody in the world was blind, would you be wearing jewelry? இந்த உலகத்தில் எல்லாருமே குருடர்களா இருந்தால் நீங்கள் நகை அணிவீர்களா? I don't think. No. That itself shows why you wear it. அதுவே எதற்காக நீங்கள் நகை அணிகள் என்பதை காண்பிக்கிறது. It is not to show God, it is to show people. தேவனுக்கு காண்பிக்க முடியாது, இல்ல மக்களுக்கு காண்பிக்க முடியாது. I'm not saying it's a sin. அது பாவம் என்று சொல்லவில்லை. You ask yourself why you are wearing it. ஏன் நீங்கள் அணிகிறீர்கள் என்று உங்களை கேட்டு பாருங்கள். And then festivals. விழாக்கள், பண்டிகைகள். In the Old Testament there are a lot of festivals. பழைய ஏற்பாட்டு காலத்திலே अनेक பண்டிகைகள் இருந்தது. In the New Testament the only thing Jesus said is breaking bread, symbolizing his death. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார், அப்பம் விற்கிற காரியம், கர்த்தருடைய பந்தி. We don't know when Jesus was born, so some people have made Christmas and made it a festival. இயேசு எப்பொழுது பிறந்தார் என்று சரியாக நமக்கு தெரியாது, ஆகவே சிலர் கிறிஸ்துமஸ் தான் என்று சொல்லி அதை ஒரு விழாவாக்கி விட்டார்கள். I don't make an issue of it. I don't celebrate Christmas because I don't see it mentioned in the Bible. வேதத்திலே சொல்லப்படவில்லை, ஆகவே நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதில்லை, ஆனால் அதை ஒரு விஷயமாக்குவதில்லை. I don't see anybody celebrating the birthday of Christ in the Bible. வேதத்திலே யாருமே கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடினதாக நான் பார்க்கவில்லை. Nobody knows when he was born. அவர் எப்பொழுது பிறந்தார் என்று மனிதருக்கு தெரியாது. It was definitely not December because it is so cold and rainy in Israel that the shepherds could not have been outside in December. கண்டிப்பாக அது டிசம்பர் மாதம் இல்லை. ஏனென்று சொன்னால் டிசம்பர் மாதம் மழை பொழியும், பயங்கரமான கடும் குளிர். அப்பொழுது மேய்ப்பர்கள் வெளியிலே வந்து தங்கள் மந்தையை காத்திருந்திருக்க மாட்டார்கள். But some people blindly follow it. I don't judge them because they may not have light. சிலர் குருட்டுத்தனமாக அதை பின்பற்றுகிறார்கள். அவர்களை நான் நியாயந்தீர்ப்பதில்லை, அவர்களுக்கு வெளிச்சம் இருக்காது. These are unimportant things. இவைகளெல்லாம் முக்கியமற்ற காரியங்கள். Hold on to your conviction. ஆகவே உங்களை உணர்த்ததில் எதுவோ அதில் நிலைத்திருங்கள். As it says in Romans 14, and forgive others if they don't have light. அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் நான் மன்னித்து விடுகிறேன் என்று ரோமரிலே வாசிக்கிறோம். Don't force people to remove their jewelry. Don't force people to celebrate Christmas. ஆகவே யாரும் நகை கழட்டியாக வேண்டும் என்று நிர்பந்திக்க வேண்டாம். கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கும் யாரும் நிர்பந்திக்க வேண்டாம். And don't force people to give up Christmas also. கிறிஸ்துமஸை கொண்டாட கூடாது என்றும் நீங்கள் சொல்லி அவங்களை விட்டு வைக்க வேண்டாம். Don't force people to put on jewelry also. நகை போடுங்கள் என்றும் சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம். Give each person freedom. ஒவ்வொருவருக்கும் சுயாதீனத்தை கொடுங்கள்.